நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 2024ஆம் வருடம் நற்பலன்கள் அதிகம் உள்ள வருடமாக இருக்கும். புது வருடம் பிறக்கும் பொழுதே உங்களுடைய ராசியை ராசி அதிபதி பார்க்கும் நிலையில் இயற்கை சுபரான சுக்கிரன் இருப்பது யோகம் தரும் ஒன்றாகும். அதனை விட மேலாக வருடத்தின் ஆரம்பத்திலேயே ராகு கேதுக்கள் 6 மற்றும் 12ஆம் இடத்தில் மறைந்திருப்பது நன்மைகளை தரும் ஒரு யோக அமைப்பாகும். அதற்கு முன்னாடி துலாம் ராசிக்காரர்களின் தங்கமான குணங்களை பார்க்காமல் போனா எப்படிங்க? வாங்க லைட்டாக பார்த்துட்டு போயிடலாம். துலாம் ராசியில் சனி பகவான் உச்சம் பெறுவதால் சனி பகவானுக்கு உண்டான குணங்களான நீதி, நேர்மை, நியாயம் என்று இருக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க. அதே மாதிரி துலாம் ராசியின் சின்னம் தராசு வருவதால் எல்லார்கிட்டையும் ஒரு சுயநலம் பார்க்காமல் ஒரே ஈவனாகத்தான் பழகுவாங்க. சுயநலமாக இருக்கிறவங்களை பார்த்தாலே இவங்களுக்கு பிடிக்காதுங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க விரும்ப மாட்டாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை துல்லியமாக எடை போட்டு தராசை போல் ஒரு பேலன்ஸான ஒரு முடிவை, ஒரு சரியான முடிவை தரக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. அதே போல காற்று ராசி என்பதால் எப்பவும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கிடைக்கக்கூடிய அந்த விஷயம் கடைசி வரையில் தன்னுடன் இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. இவங்க கண்ணால பார்த்து கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் ரொம்ப சாமர்த்தியமாக புத்திசாலித்தனமாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த விஷயத்தை எடுத்தாலும் ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் திங்க் பண்ணுவாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்களோட மூளை எப்பொழுதும் துருதுருவென எதையாவது திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். யார் என்ன சொன்னாலும் ஏதாவது பொய் பேசினால் கூட உடனே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் முழுமையாக அலசி ஆராய்ந்து ஒரு முடிவிற்கு வந்ததற்கு பிறகுதான் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இறங்குவாங்க. மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பொறுமையாக காது கொடுத்து கேட்டு உள்வாங்கி பிறகு அவர்களுக்கு பதிலளிக்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. விட்டு கொடுத்து போகும் தன்மை, எந்த இடத்தில் எதை பேசணும், எந்த இடத்தில் எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயத்துல தெள்ள தெளிவாக இருப்பாங்க. துலாம் ராசி காற்று ராசி என்பதால் இவர்களை கணிப்பது என்பது ரொம்ப கஷ்டம். சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் இவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். அதாவது மக்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவங்க கிட்ட மறைக்காதீங்க. ஏனென்றால் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. அதை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வக் கோளாறு இருந்து கொண்டேதான் இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணுற குணம், கணக்கு போட்டு பார்க்கிற குணம் இருக்கும். மற்றவங்களை விட நம்ம 2 ஸ்டெப் முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். இப்படி எல்லார்கிட்டையும் நேர்மையாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கூட அந்த மாதிரி குணங்கள் எதிர்பார்ப்பீங்க. கிடைக்கல அப்படின்னா உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும். நம்மளை மாதிரியே எல்லோரும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. பாவ கிரகங்கள் 3, 6, 11 கோச்சார ரீதியில் அமர்ந்திருப்பது நன்மைகளை தரும் என்று நமது மூல நூல்கள் குறிப்பிடுகின்றன. 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரும் 6ஆம் இடத்து ராகு அமைப்பு தற்பொழுது துலாம் ராசிக்கு இருப்பது மேன்மைகளை தருகின்ற ஒரு நிலையாகும். கோச்சார கிரக அமைப்புகளின்படி இன்னும் 3 வருடங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு உயர்வுகளை தரும் நிலைமை அமைகின்றது. அடுத்து வரப்போகும் 2 ஆண்டுகளும் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் எனில் இந்த புது வருடத்திலேயே அதற்கான படிக்கட்டுகள் அமைய வேண்டும் என்பதால் இது நீங்கள் நன்றாக இருக்கப் போவதற்கான அஸ்திவார நிலைமைகளை அமைத்து தருகின்ற ஆண்டாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் திருப்புமுனையான நல்ல சம்பவங்கள் இந்த வருடம் நடக்க இருக்கின்றது. தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணங்கள் ஈடேறும். தொழில், வியாபாரம் போன்றவைகள் முன்னேற்ற வழியில் இருக்கும். தொழில் முனைவோருக்கு இதுவரை இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் விலகும். எந்த ஒரு காரியத்திலும் எடுக்கும் முயற்சிகள் இப்பொழுது பலிதமாகும். தொழிலை விரிவுபடுத்தலாம். புதிய சோதனை முயற்சிகளை இப்பொழுது செய்யலாம். கூட்டுத் தொழிலில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மந்தமான நிலைமையும் மாறி தொழில் நல்லபடியாக நடக்கும். நண்பர்களும் பங்குதாரர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். நல்ல வேலை கிடைக்காமல் திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு பொருத்தமான சம்பளத்துடன் வேலை கிடைக்கும்.
தொழிலில் முதலீடு செய்ய முடியாமல் திணறிக்கொண்டு இருந்தவர்களுக்கு முதலீடு செய்வதற்கான பணம் கிடைத்து நினைத்தபடி தொழிலை விரிவாக்கம் செய்ய முடியும். அலுவலகத்தில் ப்ரமோஷன் கிடைக்காதவர்கள் பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவார்கள். நிலுவையில் இருந்த சம்பள உயர்வு கிடைக்கும். இதுவரை உங்களை முறைத்து கொண்டிருந்த மேல் அதிகாரி மாறுதலாகி உங்களுக்கு சாதகமான உங்களை புரிந்து கொள்ளும் நபர் உங்களுக்கு அதிகாரியாக வருவார். பணியிட மன அழுத்தம் விலகும். நான் உழைக்கின்றேன், இன்னொருவர் பெயர் எடுத்துச் செல்கின்றார் என்பது போன்ற குறைகளும் அகலும். குடும்ப பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி உறவு நல்லபடியாக மாறும். பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள். குடும்ப வழக்குகளில் சமாதானம் ஆவீர்கள். குழந்தைகளுக்காக விட்டு கொடுத்து போவீர்கள். கணவன் ஓரிடம், மனைவி வேறிடம் என்று வேறு வேறு இடங்களில் பணிபுரிந்தவர்களுக்கு ஒரே இடத்தில் பணிமாறுதல் கிடைத்து குடும்பம் ஒன்று சேரும். இதுவரை மனதில் இருந்து வந்த எதிர்மறை எண்ணங்கள், தாழ்வு மனப்பான்மைகள் இனிமேல் இருக்காது. பொருளாதார நிலைமை மிகவும் மேம்பாடானதாகவும் சரளமான பணவரவு இருந்து கொண்டே இருப்பதாகவும் அமையும். தொட்டது துளங்கும். சரியான வருமானம் இன்றி பற்றாக்குறையால் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். ஐஏஎஸ், குரூப் 1 தேர்வுகளுக்கு படிப்பவர்களுக்கும் ஏற்கனவே எழுதி முடிவுகளுக்கு காத்து கொண்டு இருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கும். வெளிமாநில வேலைக்கு செல்ல இருந்த தடைகள் விலகும். இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் யோகமான நிகழ்ச்சிகளை சந்திப்பீர்கள். எதிர்கால வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போடும் காலம் இது. எதிர்காலத்தில் நீங்கள் எந்த துறையில் இருக்கப் போகின்றீர்கள் என்பதை இந்த வருடம் நிர்ணயிக்கும். சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி சுமூக நிலைமை பிறக்கும். கலைஞர்கள் வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இதுவரை வராமல் இருந்த சம்பள பாக்கி இப்பொழுது வரும். தொழிலாளர்களுக்கு நிர்வாகத்துடன் இருந்து வந்த கசப்புகள் நீங்கி புது வழி பிறக்கும். ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களில் துலாம் ராசிக்காரர்கள் பிரபலம் ஆவீர்கள். இணையத்தின் வழியாக உங்களுக்கு வருமானமும் வரும். இழுபறியில் இருந்த பேச்சுவார்த்தைகள், நடவடிக்கைகள் சாதகமாக முடிவிற்கு வரும். வராது என்று கைவிடப்பட்ட பணம் கிடைக்கும். வயதான பெற்றோரை கொண்டவர்கள் அவர்களுடைய உடல் நலத்தில் சிறு பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்கு அழைத்து செல்வது நல்லது. பெற்றோர்களால் விரயங்கள் இருக்கக்கூடும். பொருளாதார சிக்கல்கள் தீரும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த வில்லங்கம் தீர்ந்து உங்கள் பங்கு கைக்கு கிடைக்கும். பங்காளி தகராறுகள் சுமூகமாக தீர்த்து வைக்கப்படும். சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு கடன் வாங்கியோ லோன் போட்டோ சொந்த வீடு அமையும். நகரங்களில் உள்ளவர்கள் பிளாட் வாங்குவீர்கள். நல்ல வாகனம் வாங்குவீர்கள். சிலருக்கு இருக்கும் வாடகை வீட்டை மாற்றி புதிதாக ஒத்திக்கு எடுத்தல் நடக்கும். இதுவரை இருந்ததை விட நல்ல வீட்டிற்கு இப்பொழுது மாறுவீர்கள். விவசாயிகளுக்கு இது மிகவும் நல்ல வருடம். விளைந்த பயிருக்கு நியாயமான விலை கிடைக்கும். பணப்பயிர் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் போன்றவை பயிரிட்டவர்களுக்கு இந்த வருடம் லாபம் வரும். கலைஞர்கள், பொது வாழ்வில் உள்ளவர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட சகலருக்கும் நன்மையை தரும் வருடம் இது. உங்களின் மன வலிமை நன்றாக இருக்கும். எதையும் சமாளிக்கலாம் என்ற தைரியம் பிறக்கும். மருத்துவம், ஆன்மீகம், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், அன்றாடம் அழியும் பொருட்கள் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் மிகப்பெரிய லாபம் அடைவீர்கள். பெண்கள் தொடர்பான துறைகளிலும், அழகு, ஆடம்பரம், கலைகள் போன்ற துறைகளிலும் இருப்பவர்களுக்கும் விசேஷமான நல்ல பலன்கள் நடக்கும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பிறக்கும். குடும்பத்தில் சொத்து சேர்க்கை இருக்கும். நகை வாங்க முடியும். எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நிலமோ வீட்டு மனையோ வாங்க முடியும். பெண்களுக்கு குடும்பத்தில் நற்பெயரும் கௌரவமும் கிடைக்கும். உங்களின் ஆலோசனை குடும்பத்தில் ஏற்கப்படும். வேலைக்கு செல்லும் மகளிருக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் போன்ற பலன்கள் இருக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். அனைவரிடமும் பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்திலும் அலுவலகத்திலும் கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். எல்லாம் சரி. இதுவரை சொன்னது எல்லாம் நன்மைகளாகவே இருக்கின்றதே. அப்படியானால் துலாம் ராசிக்காரர்கள் இந்த வருடத்திலேயே வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அடைந்து விடுவார்கள் போலிருக்கின்றதே. சாதகமற்ற தன்மைகள் எதுவும் நடக்காதா? அந்த அளவிற்கு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து விடுமா என்று கேட்டால், மிக முக்கியமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமற்ற பலனாக தற்பொழுது சனி 5ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் மன சங்கடங்கள் ஏற்படலாம். பிள்ளைகள் நம் சொல்படி கேட்கவில்லை என்று உங்களுக்கு ஆதகம் ஏற்படலாம். எனவே பிள்ளைகளை கோவப்படாமல் புரிய வைத்து கொண்டு வாருங்கள். அதே போல அதிர்ஷ்டம் தரும் விஷயங்களை நம்ப வேண்டாம். அதிலும் குறிப்பாக பங்குச்சந்தை, சூதாட்டம் போன்றவற்றில்
துலாம் ராசிக்கு கடுமையான இழப்புகளை தரும். ஆகவே முறையற்ற வழிகள் அல்லது எதிர்பாராத அதிர்ஷ்டம் இவைகளை இந்த வருடத்தில் நீங்கள் நம்ப வேண்டாம். மே மாதம் நடக்க இருக்கும் குரு பெயர்ச்சியின் மூலமாக தற்பொழுது உங்களுக்கு சாதகமற்ற நிலைமையில் 8ஆம் இடத்தில் குரு இருக்கப் போவதால் சில எதிர்பாராத அதிர்ஷ்ட நிலைமைகள் செயல்பட துவங்கும். ஒரு வகையில் 3 மற்றும் 6க்கு உண்டான அதிபதி 8ஆம் இடத்தில் அமரும் பொழுது திடீர் ராஜயோகத்தை தருவார் என்பது ஜோதிட விதி என்பதால் துலாம் ராசியை பொறுத்தவரை குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்வது பொதுவாக நன்மைகளையே தரும். ஆகவே பங்குச்சந்தையில் கவனமாக இருக்க வேண்டும். பங்குச்சந்தையில் நஷ்டங்கள் வரும். நேர்மையற்ற வழிகளில் வரும் பணத்தை எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் திடீரென்று ஏதாவது ஒரு லாபம் வரலாம். இதை தவிர்த்து மற்ற விஷயங்களில் துலாம் ராசிக்காரர்களின் முயற்சிகளுக்கு ஏற்ப முழுவதுமான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். 2024 தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டுதான். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி.